போக வேறு நினைவே இல்லாமல் கண்ணால் இறைவனை பார்த்து காதால் அவன் நாமத்தை கேட்டு மூக்கால் அந்த வாசனையை நுகர்ந்து அவனுடைய நாமங்களை வாயினால் சொல்லி உடம்பால் நமஸ்கரித்து யார் ஒருவன் வணங்குகிறானோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மானுட பிறவி பயனுள்ள பிறவி. அதனால தான் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும்னார். ஏன்னா பக்தி ஆண்களை காட்டு பெண்களுக்கு அதிகம். இவங்க தான் நினச்சா விரதம் இருப்பாங்க. பட்டி கிடக்கிறது எங்களால் சுலபமாக முடியும், ஆண்களால் முடியாது. அதனால தான் உங்களுக்கு விரதமே வைக்கலை. பெண்களுக்கு தான் ஜாஸ்தி விரதமே வச்சுருக்காங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே முதல் நாள் மாலையை போட்டுவிட்டு அடுத்த நாள் கழட்டி விட்றாங்க. அந்த ஒரு நாள்லேயே நான் ஐயப்பன் சந்தின்னு சொல்லி ஐயப்பன்மார் வீட்டில் விருந்து, நான் ஐயப்பன் பேச போகும்போது கூப்பிடுவாங்க. பார்த்தா அந்த ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாதத்துக்கு தாங்கும். ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு மாதத்துக்கு தாங்கும். விரதம் இருந்தால் உடம்பு இழைக்கணும். எது அழகுன்னு கேட்டான்.